வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி இன்னொரு யூடியூப் சேனலோட லிங்க்கை உங்களோட மெயின் சேனல் லிங்க்கில் ஆட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம தமிழ் டெக் கைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ இதான் நம்மளோட தமிழ் டெக் கைட்ஸோட மெயின் ஹோம் பேஜ் சேனலோட லிங்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் ஃபுல்லாமே தெரியுது. இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் கைட்ஸோட லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு யுவர் சேனல் அதை கிளிக் பண்ணுங்கள். நான் அதை ஓப்பன் நியூ டேப் கொடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. லோட் ஆகி முடிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட ஹோம் பேஜ் இது. ஸோ இதில் நான் எல்லாமே லாகின் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் சேனல் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நான் கஸ்டமைஸ் சேனல் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட வியூ வரும். வீடியோ அனாலிட்டிக்ஸ் வந்து வியூ வருது. இது நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பார்த்துக்கங்க. ரிட்டர்ன் சப்ஸ்கிரைபர் எப்படி வரும், நியூ விசிட்டர்ஸ், ஸோ எல்லாமே வீடியோஸை வந்து நான் எப்படி அலைன் பண்ணியிருக்கேன்னு ஆப்ஷன்ஸ் காமிக்குது. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆட் செக்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த இருக்க ஆட் செக்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா செலக்ட் கண்டென்ட் அப்போ ஹரிசானல் ரோடு இருக்குது. ஸோ இதில் செலக்ட் கண்டென்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதில் சேனல்ஸ்ன்னு இருக்கும். சேனல்ஸ் கீழே கஸ்டம் குரூப்பிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கஸ்டம் குரூப்பிங்கை நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஆட் சேனல்ஸ் காமிக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா தமிழ் சேனல்ஸில் கொஞ்சம் 4 பாப்புலர் சேனல்ஸ் நான் இதில் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எப்படி இதில் ஆட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லை செக்ஷன் டைட்டிலில் நான் வந்து என்ன டைட்டில் கொடுக்குறோமோ அதை டைட்டில் கொடுத்துக்கலாம். நான் இதில் சப்போர்ட் அவர் அதர் யூடியூப் சேனல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது டெமோ பர்பஸ்க்காக நான் அந்த மற்ற சேனல்ஸோட லிங்க்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ் டெக் கைட்ஸ், இது பாப்புலர் சேனல். இந்த தமிழ் அவங்க வந்து ரிவ்யூஸ் கொடுக்குறது, ப்ராடக்ட் அன்பாக்சிங் ரிவ்யூஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ அவங்க இதில் சேனலோட லிங்க்கு அப்போ தமிழ் டாப் 10 டெக் தமிழாக எல்லாருமே அதே ஆப்ஷன் தான். C4 டெக் தமிழ் அதே தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த தமிழ் டெக் சேனலோட URL அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு அதில் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா Ctrl+V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். அதில் ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் வந்து எத்தனை சேனல்ஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மல்டிபிள் சேனல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா அதை இதே மாதிரி உங்கள் சேனல்ஸ் URL காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு உங்கள் சேனல் லிங்க்கில் யாரும் போனாங்கன்னா அவங்களுக்கு இந்த இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி ஆப்ஷன்ஸோடு காமிக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு தமிழ் டெக் ஆட் பண்ணேன். 2 C4 டெக் தமிழ் அதையும் ஆட் பண்ணிட்டேன். 3வது டாப் 10 தமிழ் அந்த சேனலோட URLையும் காப்பி பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணுறேன். டோட்டலாக இந்த டெமோ வீடியோவில் மொத்தமாக 4 சேனல் ஆட் பண்ணுறேன். ஸோ டெக் தமிழாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டைமோட URL ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஆட்னு கொடுத்தீங்கன்னா அதில் ஆட் ஆயிரும். இதில் நீங்கள் மூவ் பண்ணி இதில் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். உங்கள் பிளேஸ்மெண்ட் மாற்றிக்கலாம். செகண்ட், தேர்ட் பிளேஸ்மெண்ட் வந்து நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணி மாற்றினீங்கனாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ இதெல்லாமே நீங்கள் முடிச்சுட்டு இதில் டன்னு கீழே ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டன்னு கொடுத்தீங்கன்னா தான் இது சேவ் ஆகும். டன் கொடுத்துட்டேன். டன் கொடுத்தீங்கன்னா இதெல்லாமே ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 4 சேனல்ஸ் வந்திருக்கு. இது முடிஞ்சோடனே இதில் டன்னு கொடுத்துருங்க. கேன்சல் பக்கத்தில் டன் ஆப்ஷன் இருக்கும். டன் கொடுத்தீங்கன்னா ஓகே ஆயிரும். இது கீழே லாஸ்ட்டில் இருக்கும். நான் இதில் மேலே மூவ் பண்ணுற பார்த்தீங்கன்னா கச்சோர் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் அப் ஆரோ மார்க் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக அது மேலே போகும். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்போட மேலே போயிடுச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப் அந்த யூடியூப் சேனல் டிப்ஸோட மேலே போயிடுச்சு. தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் டிப்ஸ். இப்போ அதையும் கிளிக் பண்ணி இப்போ ஃபேஸ்புக் அந்த இது டான் இருந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் டாப்பில் தான் வைக்கணும். டாப்பில் வச்சிங்கன்னா தான் நீங்கள் உங்கள் சேனல் ஓப்பன் பண்ணோடனே அது வியூ அங்கே கரெக்டாக எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை இந்த சப்ஸ்கிரைபர் யூடியூப் சேனல்ஸில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் சேனல்ஸில் நல்ல பாப்புலாரிட்டி இருந்துச்சுன்னா உங்களை அதில் வந்து செய்கிறவங்க வந்து ஈஸியாக அந்த சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நியூ விசிட்டர்ஸாக எப்படி வந்தால் அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த நியூ விசிட்டர்ஸ் கிளிக் பண்ணுறேன். வியூவர்ஸ் நியூ விசிட்டர்ஸ், இதான் நம்மளோட ஹோம் பேஜ். வந்து நம்ம சேனல் லிங்க் வந்து புதுசாக யாராவது விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னா வருவாங்க, பார்க்க இப்படி வியூ ஆகும். இதில் சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாமே இருக்குது. நம்ம தமிழ் டெக் சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே தெரியும் சப்போர்ட் அவர் அதர் யூடியூப் சேனல்ஸ். இதில் உங்களோட நீங்கள் என்னென்ன சேனல்ஸ் ஆட் பண்ணுறீங்க அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் தமிழ் டெக் ஆட் பண்ணிங்க, C4 டெக், டாப் 10 தமிழ், டெக் தமிழ், இதே மாதிரி நீங்கள் எந்த சேனலில் ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது, இந்த சேனல் ஆட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கான சொல்யூஷன் கொடுக்குறேன். ஸோ நம்ம தமிழ் டெக் கைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க.